ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் நீ அதிசயமான காரியங்களை காண்பாய். லூக்கா 5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆமென். அதிசயமான காரியங்களை கண்டார்கள். நீங்களும் இன்றைக்கு அதிசயத்தை காணப்போகிறீர்கள். வாழ்க்கையிலே தோல்வியை கண்ட நீங்கள், வாழ்க்கையில் உபத்திரவத்தை கண்ட நீங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள், வாழ்க்கையில் பலவீனப்பட்ட நீங்கள், வாழ்க்கையிலே துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்று அதிசயத்தை காணப்போகிறீர்கள். இன்று அதிசயத்தை காணப்போகிறீர்கள். அதைத்தான் மீகா 7:15, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். என் பிள்ளைகளே, ஒரு அதிசயமான ஆச்சரியமான அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது நடக்காதா, எப்போ நடக்கும்? வெயிட் பண்ணிட்டேனே, வயசு 25 ஆயிட்டு, இன்னும் திருமணம் நடக்கல, நானும் 5 வருஷமா பிசினஸ் பண்றேன், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இந்த ஒர்க்குக்கு போய் 10 வருஷம் ஆயிட்டு, இன்னும் சம்பள உயர்வு இல்ல, எப்பதான் எனக்கு அதிசயம் நடக்கும்? எப்பதான் உயர்வு நடக்கும்? கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள் உனக்கு அதிசயத்தை பெற்று போகிற நாள். +2 எக்ஸாம் வரப்போகுது, 10th எக்ஸாம் வரப்போகுது. இந்த வருஷம் எப்படியாகிலும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க்கை பெற்று நான் பெரிய காலேஜில் அட்மிஷன் வாங்க போறேன், நல்ல லைவா காலேஜில், பெரிய காலேஜில் படிக்க போறேன். பிள்ளைகளே, ஆசையோடு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறார். ஒரு பெரிய பிசினஸ் பண்ண போறேன் நினைச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் தொழிலில் அதிசயத்தை காண செய்ய போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் தேவன். அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டது. அந்த அதிசயம் இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதிசயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். God bless you all.